கைஸ் நம்ம இன்னைக்கு இன்டர்பைக் டிரைவிங் ஜெர்னி வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்டேட் நியூ சீட் கோட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குவிஸ் உங்களுக்கு குசு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிக்சர் காமிப்பேன், அது ஒரு மர்மமான விஷயம் மறைஞ்சிருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3, 2, 1 ஓகே பாத்துட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் மறைச்சிடலாம். பட் இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இது ஒரு மர்மமான விஷயம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூடி கூடுனே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்ம கேம்ல வரப்போற ஒரு நியூ அப்டேட் மக்களே. சோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, F1 கார் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நம்ம கேம்ல வரணும்ட்டு நிறைய லீக்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த F1 காரும் நம்ம கேம்ல வந்து கொண்டு வர போறாங்க மக்களே. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த F1 கார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் லுக்ல இருக்கும். ஏன்னா நம்ம கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் காரே எதுவுமே வந்தது கிடையாது, இந்த மாதிரி ரேஸ் கார்லாம் எதுவுமே வந்தது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த F1 கார் வர வாய்ப்பு நிறையவே இருக்கு மக்களே. சோ இப்போதைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் இல்ல, வரப்போகிற ஒரு அப்டேட் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்த அப்டேட், புது அப்டேட், உங்களுக்கு யாருக்குமே அது தெரியாது, சீக்ரெட் அப்டேட்ஸ். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா இந்த வீடியோ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த F1 கார் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்ம கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபியூச்சர் ஆட் பண்ண போறானுங்க. என்னது அப்படின்னு கேட்பீங்க. சோ இப்போ நம்ம பைக் ஓட்டக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து ஒரிஜினல் பைக்கே ஓட்டுறோம்னா நம்ம பைக் முன்னாடி ஸ்பீடோமீட்டர் காமிக்கல. ஸோ அந்த மாதிரி நம்ம கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் பைக்கு காரு எது ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் மக்களே. ஸோ அது எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் ஜெர்னிலேருந்து தான் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சப்போஸ் இந்த கார் வந்து 74 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அது அப்படியே மென்ஷன் ஆகிட்டே வரும். பட் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் தான். எதுக்கிட்ட இவ்வளோ சீனு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, பட் இதோட பயங்கரமான நிறைய கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, டிஃப்ரெண்டாக இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மட்டும்தான் காமிக்க போது, இந்த மாதிரி சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. அதுக்கு இவ்வளோ சீனை போட்டுட்டு இருக்கானுங்க. இது வந்து 100% கன்ஃபார்மான அப்டேட். இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் ஜெர்னி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஆட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோ பெரிய அப்டேட்டே கிடையாது. சரி, ஓகே ரைட்டு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு மக்களே. பட் ஏதாச்சும் நம்ம கேமில் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்கஸ்ட் ரோடு செஞ்சிருக்கோம் மக்களே. ஸோ இந்த சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற யாராலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் மீ. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த சேலஞ்சை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாங்கஸ்ட் ரோடு எங்கே போய் முடிய போது அங்கே அது வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்க போகிறோம் மக்களே. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிலாக்கியா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் யாருமே போனது கிடையாது. ஸோ இது எப்படி வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்ட்டு இந்த சேலஞ்சு முடிச்சு நாங்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத இன்ஸ்டால் பண்ணி இந்த கேமில் வந்து இந்த மோடை போட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக முடிச்சு காமிங்க. அப்படி சப்போஸ் முடிச்சு காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன், கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாராலையும் இது முடிக்க முடியாது, நான் சொல்கிறேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்க. ஸோ பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா திணறுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் 1 லெவல் 2ன்னு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அதில் லெவல் 1 நம்மளால போக முடியல பஸ்ஸில். அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே பஸ் வந்து முக்குது மக்களே. இவ்வளோ இதுக்கு மேலே முக்குனா அவ்வளோதான், ஏறாது, கவுந்துரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிட்டு ஏற முடியாது. ஏன்னா இன்னும் எங்கேயோ போயிட்டே இருக்கு மக்களே. ஐயோ எங்கடா வந்த வேகத்தில் திருப்பி வந்த வேகத்தில் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஐயோ யாரோ காப்பாத்துங்கடா டோ. சரி, ஓகே ரைட்டு மக்களே. இப்போ வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, கை மீறி போச்சு. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கார் வச்சு ஏறி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன கார் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையேற ட்ரக்கு மக்களே. ஸோ அந்த ட்ரக்கை வச்சு நம்ம ஏறி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எண்டை முடிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரோடுனா லாங்கஸ்ட் ரோடு தான் மக்களே. இங்கே பாருங்க, லெவல் 1. ஐயோ லெவல் 1லேயே போட்டுக்கிச்சா இது இருங்க மக்களே. நம்ம வந்து தெரியாதனமா அங்கே போய் முட்டிவிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம இதிலே வந்து வீல்போம் என்று நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ பாருங்கள் அடுத்தது எவ்வளோ தூரம் போகிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே, லெவல் 1 கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக லெவல் 1 கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்து லெவல் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிராஸ் பண்ணி போகிறோம். முச்சாச்சு. அடுத்து லெவல் 3 போடு தகிட இங்கே பாருங்க 3 கிராஸு, அப்புறம் 4 கிராஸு. இதுக்கு மேலே லெவலே இல்லையா, போயிட்டே இருக்குமா இன்ஃபினிட்டியா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்கணும், நம்மளும் எவ்வளோ தூரம் போதோ போயிட்டே இருக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம். இருக்குல்ல இப்போ பயங்கரமான லெவல் அதுதான். பட் இதுக்கு மேலே லெவலே கிடையாதான், நீ வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு இப்போ நம்ம போயிட்டே இருக்க மக்களே. ஏன்னா இந்த கார் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான கார். எவ்வளோ தூரம் ஏறுது பார்த்தீங்களா? பஸ் வந்து லெவல் 1
இப்போதான்டா வாய வச்சேன், அதுக்குள்ளே நாசமாக போச்சு மக்களே. ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி இருக்காது நம்ம ஸ்பேஸில், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கார் மிதங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டொபக்கடின்னு கீழே விழுந்துருச்சு மக்களே. வந்த வேகத்தில் திருப்பி கீழே போயிடுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்து கடைசி ட்ரையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா காரும் பண்ணியாச்சு, பஸ்ஸும் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா பைக் வந்து ஸ்பீடாக போகும், லைட் வெயிட், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எண்டு வரைக்குமே போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அது நம்ம சேனலில் தான் போட்டிருப்போம், 2வது சேனலில். அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது இந்த வீடியோ லிங்க்கில் போயிட்டு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம கேமில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோ லிங்க் தரேன். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு காமிங்க. உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறீங்களோ நான் தரேன். ஐஃபோன் கேட்குறீங்களா, ஐஃபோன் தரேன். இல்லை ஒரு வீடு, கார், பங்களா கேட்குறீங்களா, எது வேணால் தரேன். ஓகே, பட் முடிச்சு காமிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்களா பைக்கும் அவ்வளோதான். ஸோ முடியாது மக்களே, முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி இருக்கும் நம்ம ஸ்பேஸ் மேலே. அதே மாதிரி தான் இங்கேயும் கான்செப்டே. ஒரு அளவுக்கு மேலே தான் ஏறுது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து போச்சு, பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் சரி, அப்படியே கீழே புதக்கடி கீழே வந்துது. என்ன பண்ணுறது நம்ம? சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு அப்கமிங் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இருக்கும் நம்ம கேமில். பட் அதுக்குள்ளே போயிட்டோம்னே நம்ம வந்து என்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போயிட்டு அங்கே நின்ன உடனே என்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வாங்கினோடனே பெட்ரோல் போடுற மாதிரி அப்படி ஏதாச்சும் ஃபியூச்சர் நம்ம கேமில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப நாளாக நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நம்மளும் வீடியோ போட்டுட்ருக்கோம், இந்த ஹிந்திக்காரங்களும் போட்டுருக்கானுங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பட்டன் நமக்கு பெட்ரோல் எடுத்து பெட்ரோல் பங்க் வண்டியில் புல் ஆகும் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் 50% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நிறைய பெரிய வேலை மக்களே. பட் இந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணிட்டே இருந்தால் கேம் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு இவங்க ஆட் பண்ணவும் வாய்ப்பு இல்லை, பண்ணாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு குசு கிசு அப்டேட் மாதிரி தான். ஸோ மேபி வந்தாலும் வரலாம், வரணும் போகலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, அதனால் விட்டாலும் விடுவான். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ட்ரக்குனா இந்த ஒரு ட்ரக் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரக்கு நம்மளுக்கு சீட் கூட விடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜிஎஸ் டூலில் ஏதோ சம்திங் அந்த மோன் அதில் விட்டுருந்தான். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து அடுத்து நம்மளுக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் ட்ரக் நம்மளுக்கு சீட் கோடு வழியாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ பட் இப்போ காமிக்கிற ட்ரக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரக்காக இருந்தாலும் லோடு ட்ரக் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, மேபி வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஹெவி வெஹிக்கல் விடுறதுக்கு. ஏன்னா ஹெவி வெஹிக்கல் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, காரு பைக் அப்படி தான் விட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி லோடு ட்ரக்கு, லோடு லாரி அந்த மாதிரி ரோடில் வர்ற அந்த மாதிரிலாம் விடுறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து போன வருஷம் ஃபுல்லாகவே விடலை. பட் இந்த வருஷம் வாய்ப்புகளுக்கு நிறையவே இருக்குது. பட் இதுவுமே ஒரு குசு அப்டேட் தான் மக்களே. ஸோ எதுவுமே கன்ஃபார்மாக வச்சுக்காதீங்க. நான் எது கன்ஃபார்ம்னு சொல்கிறேன் அதை மட்டும் மெயிலில் கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போட்டு ஏமாத்துறாங்க வருதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்னவோ அதுதான் சொல்லுவோம். ஸோ அடுத்தது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கிற அப்டேட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 100% இதில் சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கேமில் வந்து ஒரு நியூ வெப்பன் வரப்போகுது. பட் அது என்ன வெப்பன், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்பன் ஆப்ஷன் அமுக்குவீங்களே, ஸோ அது அமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கிட்டத்தட்ட ஒரு இடத்துல மட்டும் பிளிங்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியல. ஸோ அந்த வெப்பனை சிம்பிளை அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வரும். அதில் பாருங்களேன். ஸோ அந்த மேலே இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் காலியாக இருக்கும். இந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மட்டும் காலியாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஏதாச்சும் ஒன்று விடுவான் மக்களே. ஸோ அது 100% வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வருமானலாம் எனக்கு தெரியல. பட் அது வந்து 100% விடுறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புக்கு நிறையாவே இருக்கு மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூ அப்டேட்டுக்கு கிசு அப்டேட், அப்புறமேட்டு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இந்தியன் பைக் டிரைவிங் டிகிரிலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. எந்த வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டக்குன்னு பார்த்துருங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய், see you.